கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பலனின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலனின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான். என்றும் உன்னை என் சொந்தமாக்கினே. என்றும் உன்னை என் சொந்தமாக்கினே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜோலித்திட செய்திட்டே. ஜோதியை உன் முன்னே ஜோலித்திட செய்திட்டே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்திட்டே. ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்திட்டே. சேவை செய்ய உம் கிருபை தந்தீரே. சேவை செய்ய உம் கிருபை தந்தீரே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது உம் கிருபையே. கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உண்மை இம்மண்ணில் பீரித்து. என்றென்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பீரித்து.
காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லா கரங்களை தட்டி நம்ம இதுவரைக்கும் அதிசயமாய் பாதுகாத்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். புது பாட்டை எந்த நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவன் அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து பாடும் புது பாடல். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கல ஜீவனின் பலனுமானார், கர்த்தரின் அடைக்கல ஜீவனின் பலனுமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்தன்
நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பனானார், நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் என் மீட்புமானார், நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்திடுவேன். அவர் எந்த நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். 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 ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். எல்லாரும் நன்றியோடு சேர்ந்து பாடுவோமா? ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். எல்லாரும் சேர்ந்து புது பாட்டை, ஆமென். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவன் சொல்றோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாடியது போல ஆபத்து நாளிலே அரணான துணையாய் இருந்தார். ஹல்லேலூயா. அனுகூலமான துணையாய் இருந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்முடைய ஜீவனின் பலனானவரை இன்னொரு பாடல கூட சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே, நல்லவரே வல்லவரே என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே,
என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும். மறுபடியும் ஒரு விஷயம் சேர்ந்து, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாமே, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர் ஐயா, கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர் ஐயா, கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர் ஐயா, கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர் ஐயா, கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை அறைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் உற்சாகம் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே,
உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. அவருடைய கருத்தில் அவர் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காரியங்களை நடத்த போதுமானவராக பாடல பாடி நம்ம அதை செய்வோம். அவருடைய ஈவுக்காக ஆண்டவர் தகுதியில்லாத நாம் கொடுக்கிற மேலான ஈவுக்காக நம்முடைய லாபத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் நாம் தவறி போகிறவர்கள் என்று தெரிந்தும் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எத்தனையோ முறை நாம் தவறி போனோம், எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு விலகி போனோம். ஆனால் ஆண்டவர் மீண்டும் 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 தொலைந்து போன ஒரு ஆண்டிற்காக நமக்காக நம்மை தேடி வந்தார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. இந்த காலையில் நாம் செய்யலாம் எங்கள் மீது அன்பு வைத்தவரே. இந்த காலையில் இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூறுவோம் அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூறுவோம். இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் உம்மை முத்தம் செய்வே. கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் முத்தம் செய்வே. கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் உம்மை முத்தம் செய்வே. கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் உம்மை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நேசித்தேன்.
சத்தமே சொல்லுமா அதிகமா உம்மை நேசித்தேன் அதிகமா இரக்கம் பெற்றேன் அதிகமா இரக்கம் பெற்றேன் அதிகமா இரக்கம் பெற்றேன் என் இருதலுக்காய் காயப்பட்டீரே அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே என் இருதலுக்காய் காயப்பட்டீரே அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே சமாதானம் கொடுக்கும் ஆக்கினையே தண்டனை எல்லாம் எடுத்து கொண்டீரே சமாதானம் கொடுக்கும் ஆக்கினையே தண்டனை எல்லாம் எடுத்து கொண்டீரே அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டேன் நான் அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டேன் அதிகமாய் உம்மை நேசித்தேன் அதிகமாய் இரக்கம் பெற்றேன் அதிகமாய் உம்மை நேசித்தேன் அதிகமாய் இரக்கம் பெற்றேன் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழுடன் துதித்திடுவே எங்கள் முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழுடன் துதித்திடுவே கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே இயேசுவே ஆராதனை
போன மாதத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து வாக்குத்தத்த வசனத்தை வாசித்தோம். இந்த மாதம் சங்கீதத்தை அடுத்து என்ன புஸ்தகம் வருது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். எடுத்தவங்க பைபிளை பார்த்து வாசிங்க. எடுக்காதவங்க முன்னாடி பாருங்கள், பெருசாக தெரியும். கர்த்தருக்கு தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. மெய்ப்பொருளை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென். பிளம சொல்லணும். ஆமென். அவர் நம்மை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் வழி நடத்துகிறார். நம்முடைய தேவன் 8 மாதமாய் நம்மை நடத்தினவர். இந்த 9வது மாதத்திலே நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நித்திய ஜீவனாகிய அந்த மெய்ப்பொருளை சுதந்தரிக்க நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறபடியினால அப்படியே ஆகும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். உட்காரலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்திலும் நாம் இந்த முதல் வாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் சபை கூடி வரும்படியாக, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நீதிமொழிகள் என்றால் பழமொழிகள் அல்லது உவமை சொற்கள் என்று பொருள்படும். ஒரு பெரிய காரியத்தை ரொம்ப சுருக்கி சொல்கிறது தான் இந்த நீதிமொழிகள். முக்கியமான உண்மைகளை, சத்தியங்களை மிக சுருக்கமாக சொல்லுகிற புஸ்தகம்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? சாலமோன் ராஜா எழுதினார் என்று சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. சாலமோன் ராஜா மாத்திரம் இந்த நீதிமொழிகளை எழுதலை. போன மாதம் சங்கீதத்தை தாவீது மாத்திரம் எழுதலை, இன்னும் பல பேர் எழுதினார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் 24 அதிகாரங்களை சாலமோன் எழுதினார் என்று முதல் வசனம் 12வது முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. ஏமா நீதிமொழிகள் 1:12. ஒன்று
தாவீதின் குமாரனும் சாலமோனின் நீதிமொழிகள். அல்லேலூயா, ஆமென். அப்போ சாலமோன் முதல் 24 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். 25வது அதிகாரத்திலிருந்து 29வது வசனம் முடிய நாம் பார்த்தோம்னா அதில் எசேக்கியா ராஜா தொகுத்து எழுதின சாலமோனின் நீதிமொழிகள். 25:1 வாசிங்க. அப்போ எசேக்கியா தொகுத்து எழுதின சாலமோனின் நீதிமொழிகள் என்று வாசிக்கிறோம். அப்போ சாலமோன் எழுதியிருக்கிறார், எசேக்கியா ராஜா எழுதியிருக்கிறார். 30ஆம் அதிகாரத்தை ஆகோர் என்ற ஒரு தேவ மனிதன் எழுதியிருக்கிறான். 30:1 வாசிங்க. ஆகோர் என்னும் புருஷன் போதும். அப்போ 31ஆம் அதிகாரத்தை யார் எழுதினது அப்படின்னு பார்த்தா 31:1 வாசிங்க. லேமுவேலின் தாய் எழுதினது அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. ஆக இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31 அதிகாரத்தையும் சாலமோன் எழுதாம, சாலமோனும் எழுதியிருக்கிறார், எசேக்கியா ராஜாவை தொகுத்திருக்கிறார், ஆகோர் என்பவர் எழுதியிருக்கிறார், லேமுவேலின் தாய் என்பவளும் எழுதியிருக்கிறார். இத்தனை பேரும் எழுதினது தான் இந்த நீதிமொழிகள். இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன? எல்லாரும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒழுக்கமாக வாழ என்ன வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தரும் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தையும் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீதி நியாயத்தை குறித்து அறிந்து கொள்ள சாலமோன் எழுதின இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்கு. எத்தனை அதிகாரம்? ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்தா 31 நாளைக்கு 31 அதிகாரங்களை என்ன செஞ்சிடலாம்? வாசித்திடலாம். 915 வசனங்கள் இதில் இருக்குது. அந்த 915 வசனங்களையும் நாம் மனப்பாடம் பண்ண பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. இந்த மாதம் சாயந்திர ஆராதனையில் அதை குறித்து சொல்லுவாங்க. நீதிமொழிகளில் நாம் எதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த புத்தகத்தை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல் அதிகாரம் துவக்கி 9-18 முடிய இளைஞருக்கு வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் முதல் 24 முதல் 34 முடிய சின்னவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை இந்த அதிகாரங்கள் சொல்லுகிறது. கடைசி 25ஆம் அதிகாரம் முதல் 31 முடிய தலைவர்களுக்கான ஞானத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவனுக்கு என்ன ஞானம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க டெய்லி இந்த நீதிமொழிகளில் என்ன செய்யணும்? வாசிக்கணும். காலையில் சங்கீதம், சாயந்தரம் நீதிமொழிகள் என்று சொல்லி வாசிக்கணும். டெய்லி வேதத்தை வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்பொழுது 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 2 சத்தியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி. போதும். ஆண்டவரை நேசிக்கிறவங்க எதை சுதந்தரித்து கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னா மெய்ப்பொருளை. சொல்லுங்க, மெய்ப்பொருளை. மெய்ப்பொருள் ஒன்று உண்டானால் அதற்கு நேர எதிரிடையாய் பொய் பொருள்களும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜப்பான்காரன் ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு புதுசாக வெளியிட்டோம்னா அடுத்த வாரமே பாம்பேயில் அதே பொருள் டூப்ளிகேட்டாக வந்துடுது. அல்லேலூயா. நீங்கள் இந்த பொருளை எடுத்து நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டூப்ளிகேட். ஜப்பான்காரன் செஞ்சது ஒரிஜினல். அல்லேலூயா. ஆமே. நம்ம ஊர் ஜனங்களை போல டூப்ளிகேட் செய்வதில் யாரையும் அடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இந்த மெய்ப்பொருள் ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று யோவான் 3:16. என்ன பாருங்க, வாசிக்காதீங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அதுதான் மெய்ப்பொருள், நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வயது வரம்பே இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். நீங்களும் நானும் அந்த மெய்ப்பொருளாகிய நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா பைபிள் சொல்லுது, என்னை நேசிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் சிநேகிக்கிறார்களோ அவர்களுக்கு மெய்ப்பொருள் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த மெய்ப்பொருள் நம்முடைய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசு நம்மை நேசித்தார் என்பதற்கு அடையாளம் என்ன? சிலுவை. என்னதுங்க? சிலுவை. ஒரு மனிதன் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த உலகத்தை நேசித்தபடியால் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்தார். அல்லேலூயா. இப்போ நான் சபையை பார்த்து கேட்குறேன், நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அடையாளம்? அல்லேலூயா. ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள பல இடங்களுக்கு போனேன். அங்கே போனால் ஒரு விதத்தில் லண்டனில் இருக்கிற நானும் யோசித்தேன். லண்டனில் போய் எந்த பக்கம் திரும்பினாலும் வானத்தை முற்ற அளவுக்கு பெரிய பெரிய கோபுரம் உள்ள சர்ச்சுகள் இருக்கும். அது அந்த நாட்களில் இருந்த விக்டோரியா மகாராணி, ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா, உலகம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ளே வச்சு ஆளுகை செய்தாங்களே, அதற்கு காரணம் அவங்க தேவனை நேசித்ததுனால ஏகப்பட்ட இடத்துல ஊசி கோபுரம் மாதிரி ஆலயத்தை கட்டி விட்டாங்க. அதே போல் அந்த டிஸ்ட்ரிக்டில் இடையன்குடி, சமாதானபுரம், மெய்ஞானபுரம், இப்படி பல இடங்களில் மிஷனரிகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தமிழை கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தா இன்னைக்கும் கிராமமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற மிஷனரி கட்டின உடையன்குடியில் அந்த தேவ ஆலயத்தை போய் பார்த்தேன். 26 வருஷம் அந்த ஆலயத்தை கட்டினாராம். அவ்வளோ பெரிய சர்ச்சு. தம்பி இந்தியாவில் போய் ஊழியம் செய்கிறான்னு சொல்லிவிட்டு அவருடைய சகோதரன் லண்டனில் இருந்து 4 பெல்லு, அந்த பெல்லு அடித்தா அந்த பகுதி முழுவதும் கேட்குமா. ஒரு பாட்டுக்கு எவ்வளவு தூரம் வாசிக்க முடியுமோ அதை மேலே இருந்து வாசிப்பாங்களாம். அவ்வளோ பெரிய பெல்லு. அதை மேலே ஏறி பார்த்தோம். ஃபுல் பெட்டில் கார்பெட் போட்டுருந்துச்சு. அதை அப்படி திறந்து காமிச்சாங்க.
அந்த ராபர்ட் கான்வெல்லுடைய சரீரம் அங்கே தான் உள்ளதான் வச்சிருக்குது. எப்போ வந்தார்? 1814 வந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற யாரும் பிறக்கலை. அல்லேலூயா. இந்தியா சுதந்திரம் அடையல. இன்னைக்கு அது அவ்வளவு கிராமமா இருக்குன்னா அன்னைக்கு வெறும் காடா இருந்திருக்குது. அதுல தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து அங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காங்க, தையல் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை சோசியல் ஒர்க் ஆரம்பித்து அந்த மனுஷன் அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். 2011 தமிழுக்காக உழைத்தவர்களுக்கு கலைஞர் மணிமண்டபம் கட்டினார். ஆகவே ராபர்ட் கால்டுவெல் தங்கியிருந்த அந்த அந்த பங்களாவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து புதுப்பிங்கன்னு சொல்லியிருக்கார். மேலே அவ்வளோ அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தேன், வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அம்மா சொல்லிச்சு, பின்னாடி ஒரு நீச்சல் குளம் இருக்குயா, நம்ம ஊர் வெயில தாங்க முடியாமல் அவர் எப்பொழுது நீச்சல் குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ளேயே கிடப்பாரியா அப்படின்னாங்களாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற ஊழியமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாங்க. அவருடைய பங்களாவுக்கு உள்ளே போனேன். அங்கே எழுதியிருக்க அவர் சொன்ன வார்த்தையை, நான் திருநெல்வேலிக்காக வாழுவேன், திருநெல்வேலிக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் அவருடைய கல்லறை இருக்குது. இவங்கெல்லாம் யாரு? என்னை சிநேகித்தவர்கள். அவங்க ஊர் எப்படிப்பட்ட ஊர்? வெயில்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, வேர்வை வராது, தூசி துப்பட்டு இல்லாத அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து இருண்ட கண்டமாகிய இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு நினைத்து இயேசுவின் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாய் இங்கே வந்தவர்கள் திரும்பி போகவில்லை. அவர்கள் இங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். காரணம் என்ன? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவஜனமே, ஆண்டவரை நாம் சிநேகிப்பது உண்மையானால் அவருக்காக எதையாவது நம்முடைய ஜீவன் சரீரத்திலிருந்து பிரியறதுக்குள்ள நாம் செய்ய வேண்டும். ஜீவன் பிரிந்த பிற்பாடு என்னென்னமோ ஆசை வருமா? ஐயோ, ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கலாமே, ஊழி செஞ்சிருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே, சபையில் எதையாவது பண்ணியிருக்கலாமே. அது டூ லேட்டாக போயிடும். ஐஸ்வர்யவானுக்கு எப்போ புத்தி வந்தது தெரியுமா? ஐயோ, நான் வேதனையான இடத்துக்கு வந்து விட்டேனே. என் கூட பிறந்தவங்க 5 சகோதரமார். ஆபிரகாம் ஐயா அந்த லாசருவை எங்கள் ஊரில் போய் ஒரு சின்ன சாட்சி சொன்னான். எங்கள் சகோதரமாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வந்துடுவான். ஆபிரகாம் பொறுமையாக கேட்டு சொல்கிறார், இல்லை ஐஸ்வர்யவான், பூமியில் என்னுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ அந்த வேதனையான இடத்துக்கு வர வேண்டியதில்லை, லாசரு அந்த பரதேசிக்கு வந்துடலான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த 9வது மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அது என்ன தீர்மானம்? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரை நான் சிநேகிக்கிறேன் என்பதற்கு எதையாவது ஒன்றை ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை சிநேகித்த எத்தனையோ மிஷனரிமார் இந்தியாவுக்கு வந்தார்கள். நம்ம ஊரில் ஜீவனை விட்டவர் தோமா, அவருடைய கல்லறையும் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஐஸ்வர்யவான் சாகிற வரைக்கும் ஆண்டவரை குறித்து நினைக்கவே இல்லை. சபையை பக்கத்தில் தலையே காட்டல. ஆனால் ஏழை லாசரு ஒரு நாள் கூட நல்ல உடை உடுத்தினதில்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை, நல்ல சுகத்தோடு இருந்ததில்லை. சாகிற வரைக்கும் வியாதி, சாகிற வரைக்கும் தருத்திரம். இவைகளின் மத்தியில் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சிநேகிக்கிறோம் என்றால்
அதற்கு எதையாவது உன்னை நாம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. வாலிபன் ஒருவன் வந்து இயேசுவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டுமானால் இந்த பூமியில எதையாவது ஆண்டவருக்காக ஒன்றை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலனம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி தன்னுடைய தலைமயிரால துடைத்தாள். அதை பார்த்த 12 பேருக்குள்ள என்ன ஞாபகம் தெரியுமா? ஐயோ, அநியாயப்பட்ட பாதகத்தி, இந்த வீண் செலவு என்ன, 300 பணத்துக்கு விற்றா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்லுகிறாள், அவளை தொந்தரவு செய்யாரு, அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் தேவனுக்காக நற்காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்காக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். மத்தேயு 5:16 சொல்லுகிறது. என்ன பாருங்க, மத்தேயு 5:16 என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற பிதாவை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மோர கலக்கி, என்ன கலக்கி? மோர கலக்கி, நன்னாரி சர்ப்பத்தை கலக்கி சபையில் இருக்கிற 2 பேர் அங்கனுக்குள்ள கோரி கோரி கொடுத்தாங்கன்னா ஜனங்களை என்ன செய்வாங்க? இயேசுநாதர் வாழ்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யணும்னா நமக்கு கொஞ்சம் தியாகம் வேணும். என்ன வேணும்? தியாகம் வேணும். ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட அநாத விடுதிகள் இருந்தது. அதை எப்படி நடத்தினாங்க? வெளிதேசத்தில் உள்ளவங்க காலை டிஃபன், அவங்களுக்கு டிஃபன்னா என்ன தெரியுமா? நம்ம ஊரில் 15 இட்லி, இவ்வளவு பொங்கல், சட்னி, சாம்பார் போட்டு பிசைஞ்சு சாப்பிட தான் நம்ம ஊரில் டிஃபன். அந்த ஊரில் டீ ப்ளஸ் பன், சொல்லுங்க, டீ ப்ளஸ் பன் இஸ் ஈக்குவல் டு டிஃபன். விளங்குதா? டீயும் ஒரு பன்னும் சாப்பிட்றதான் என்னது? டிஃபன். அதை சாப்பிட மாட்டேன். இந்தியாவில் எத்தனையோ தாய் தகப்பு இல்லாத பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவதிப்படுறாங்க. அதில் கிடைக்கிற பணத்தை நான் இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அநேகர் படித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாங்க. இந்த அரசாட்சி வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளை இயேசுநாதர் பிள்ளையவா மாத்திர விட மாட்டேன், பூட்டுறா அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஹாஸ்டலில் என்னஞ்சிட்டாங்க? பூட்டிட்டாங்க. இது நம்ம செய்த நற்கிரியை, அது அவங்க செய்த துர்க்கிரியை. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆண்டவரை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருக்காக எதையாவது நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 2வது சத்தியம் என்ன? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. களஞ்சியம் என்றால் என்ன? தானியங்களை சேர்த்து வைக்கிற ஸ்டோரேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் களஞ்சியங்கள் நிரப்ப கூடாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இந்த ஆண்டு ஆரம்பித்து 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, என் களஞ்சியங்கள் நிரம்பல, என் வருமானம் பத்தல, எப்படி நிரம்பும்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தானியத்தால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம
ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது 121வது சங்கீதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பும் பொழுது, உதவி செய்யும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு மனுஷன் தனக்கு ரொம்ப விளைச்சல் விளைஞ்சது என்று சொல்லி அவனுடைய சின்ன களஞ்சியத்தை இடித்து பெருசாக கட்டி அவனுக்கு வந்த தானியத்தையும் பொருள்களையும் அந்த அந்த களஞ்சியத்தில் என்ன செஞ்சானா, சேர்த்து வச்சானோ. எல்லாம் கவனிங்க, களஞ்சியத்தை இடித்து பெருசாக கட்டினது தப்பு இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வச்சது தப்பு இல்லை. ஆனால் 19வது வசனத்தில் அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொன்னானே, அதுதான் தப்பு. வாசிங்க. மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் சேமிச்சு வைக்கிறத கர்த்தர் அங்கீகரிக்கல, பரலோகத்தில் சேமிச்சு வைக்கிறத கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ரொம்ப பேருக்கு இந்த ஊரில் சேர்த்து வைக்க தெரியும், ஆனால் பரலோகத்தில் களஞ்சியங்கள் ஒன்று இருக்கிறது, அதில் எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது தெரியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. போதும், இப்படி வாசிக்கிறோம். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியவில்லை, பூலோகத்தில் சேர்த்து வைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் திருடர் திருடி விடுவார்கள், கண்ணமிடுவார்கள், ஆனால் திருடாத இடம் பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சேர்த்து வைக்கக்கூடாத அளவுக்கு நம்ம வசதி இல்லையே என்ற அங்கலாய்ப்பு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்வீர்களானால், ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியத்தை அவர் நிரப்புவார். மனுஷன் நிரப்புவதை பார்க்கிலும் ஆண்டவர் நிரப்பினால் அது என்றென்றைக்கும் குறையாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். அப்ப இன்றைக்கு உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் வெறுமையாக இருக்கிறதா? உங்கள் அன்பு வெறுமையாக இருக்கிறதா? எந்த காரியத்தில் நீங்க வெறுமையா இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. நல்லா கவனிங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியில நாம நிறையிறோம், அந்நிய பாஷையை பேசுறோம். ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும். அப்படியானால் ஆண்டவருடைய பரிபூரணம் நமக்குள்ள வந்துட்டுச்சுன்னா ஒரு சிறு குழந்தைய போல நம்முடைய குணம் மாறிவிடும், கள்ளங்கபடற்ற ஒரு இருதயமா மாறிவிடும். அப்படிப்பட்ட இருதயம்தான் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவரை குறித்து வேதம் சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய நீதியின் சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். அப்படி ஆண்டவர் நேசிக்கிறார் என்றால்
அவரை போல அன்பு செலுத்தக்கூடிய அந்த இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆகவே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற ஆண்டவர் தம்முடைய பரிபூரணத்தால அவர் நம்மை நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 1:10 சொல்கிறது, நீதியின் கனிகளால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு மனிதனை பார்த்து நல்லவன் என்று சொல்லக்கூடாதாம். இயேசு சொன்னார், மரத்தை பார்த்து நல்ல மரம் என்று சொல்லாதே, அதன் கனியை பார்த்து அது நல்ல கனி என்றால் நல்ல மரம். நல்ல கனி நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நீதியின் கனிகளால் நிறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு எந்த காரியத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி விடுவார். ஒருவேளை உங்கள் உலக பிரகாரமான களஞ்சியம் இன்னும் பரிபூர்ணமாக நிரம்பப்படலைன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக தீர்மானம் எடுக்கணும். அது என்ன காரியம் தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 3:9-10 வாசிங்க. நீதிமொழிகள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள், பார்த்தீங்களா, அறகுறையா அல்ல, எப்படி நிரம்புமா? பூரணமா நிரம்பும். அடுத்த வசனம் சொல்லுது, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னா ஆலையில் இருக்கிற அந்த களஞ்சியம் நிறைஞ்சு அது புரண்டோடக்கூடிய அளவுக்கு தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா நிறைவுக்குள்ளே தான் வரும், குறைவுக்குள்ளே என்ன செய்யாது, இருக்காது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க களஞ்சியத்தை ஆண்டவர் நிரப்பணும்னா உன் விளைவின் எல்லா பலனாலும் முதற் பலனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இங்கே யாரும் வயக்காட்டில் போய் விவசாயம் பண்ணலை. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கார். அந்த வேலையில் கிடைக்கிற சம்பாத்தியத்தில் முதல் செலவு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போமானால் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாக என்ன செய்யும்? நிரம்பும். நீங்கள் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்த ஆண்டவர், அவருடைய இரத்தத்தினால் கழுவுன ஆண்டவர், அவருக்கென்று நீதிமானா பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி அப்படி செஞ்சார். ஆனால் கர்த்தருக்கென்று அவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்காட்டா நம்மளை அறியாமலேயே நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம எதை வரவழைக்கிறோம்னு பைபிள் சொல்லுதுன்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 வாசித்தா, மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமோ? எதிலே வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள்? தசோபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்போ தசோபாகம் கொடுக்காதவர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள். இல்லை கவனிங்க, ஒரு மாதமெல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு சம்பளத்தை கொடுக்கும்போது அந்த சம்பளத்தை கொடுக்குற அதிகாரி ஒரு பகுதியை வஞ்சித்தாருன்னா நீங்கள் அவங்கள வாழ்த்துவீங்களா அல்லது திட்டுவீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மனிதர்களாகிய நாமே வஞ்சனையை சகித்து கொள்ள முடியாதுன்னா, ஆண்டவர் நம்ம அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் இதுவரைக்கும் நம்மளை அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்மளை ரட்சித்து நம்முடைய செபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து நம்முடைய வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்து 10 ரூபா நம்ம கையில் கொடுத்து எனக்கு 1 ரூபா கொடுப்பான்னு கேட்குறாரு. 10 ரூபாயும் கொடுத்துருன்னா அது அநியாயம் இல்லையா? 10 ரூபாயை கொடுத்துட்டு எவ்வளோ கேட்குறாரு? 1 ரூபா கொடுக்குறாரு. அதை கொடுக்க நம்ம மனமற்றவர்களாக இருப்போமானால் நம்முடைய வீட்டுக்குள்ளே சாபம் தங்கியிருக்கு. அந்த சாபம் நம்மை விட்டு இன்றைக்கி வெளியே போகணும்னா இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு வருகிற வருமானத்தில் நான் கர்த்தரை கனம் பண்ணும்படியாய் கொடுக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது யாரை கனம் பண்ணுறேன்? கர்த்தரை கனம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்.
உங்கள் வருமானத்தில், உங்கள் வசதியில், உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய கணத்துக்கு நாம் பாத்திரவானாக இருக்கும் பொழுது உபாகமம் 28:8 சொல்லுகிறது, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இல்லை கவனிங்க, நாம் செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவர் வாயை திறந்து சொல்லணுமா, மகனே மகளே உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். நீ செய்கிற வேலை சாதா வேலையாக இருக்க, உலகத்தாருடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா கர்த்தருக்கு தோத்துரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடும், அதனோடு அவர் என்ன கூட்ட மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். ஆகவே இந்த உலகத்தில் அநேகர் வேதனையோடு கூடிய செல்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்குற செல்வம் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் என்ன இருக்காது, வேதனை இருக்காது. ஆகவே வேதனை இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்திலும் நம்மை கனம் பண்ணுகிறார். கடைசியா 21வது வசனத்தில் ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நீதியின் வழியிலும் அவர்களை நியாய பாதைகளிலும் நான் என்ன செய்கிறேன், வழி நடத்துகிறேன். நம்முடைய தேவன் யார், உங்களை என்னையும் நடத்துகிற தேவன். இந்த வருஷம் மாத்திரம் 8 மாத காலமாக அவர் நம்ம இணைஞ்சிருக்கிறார், வழி நடத்திருக்கிறார். அல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி போதனை செய்வார். ஆமென். போகும் வழியை ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம் நம்முடைய வழிகளில் நடந்துவிட முடியும் என்று நினைப்போமானால் வாலிபர்களும் இடறி விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்றால் அந்த பாதை சமாதானமாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம் சொல்கிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்முடைய கால்களை எந்த வழியில் நடத்துகிறவர், சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டை என்பது, விரோதம் என்பது இல்லை, அது சமாதானமாகவே இருக்கும். நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்போ அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் சண்டைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 24:48 வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்லுகிறான், என்னை நேர் வழியில் நடத்தி வந்த தேவனுக்கு தோத்திரங்கிறார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் வழியில் மாத்திரமல்ல, நம்மளை எப்படிப்பட்ட வழியில் நடத்துகிறாரு, நேர் வழியில் நடத்துகிறார். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பூந்தமல்லிருந்து போகிற அந்த ரூட்டில் ஒரு லாரி ஒன்று கவுந்துருச்சு. அது என்ன லாரி அப்படின்னா, ஃப்ளைட்டுங்களுக்கு பெட்ரோல் கொண்டு போகிற லாரி. அந்த பக்கத்தில் வேர்க்கடலை ஜனங்க பிடிங்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அம்புட்டு சனமும் தூக்குவாளி வச்சுருப்பாங்கள்ல, அந்த தூக்குவாளில் இருந்த
சோத்தெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த லாரியில் வடிகிற அந்த பெட்ரோலை பிடிச்சி ஓடணும். ஒருத்தன் 100 லிட்ரு இவ்வளோ பெரிய பாக்ஸ் 100 லிட்டரில் பால் கொண்டு போனான். அவன் பார்த்தான் அந்த 100 லிட்டரை விட அது டபுள் மடங்காக வந்துடும் அப்படின்னு பால் அப்படியே கொட்டிட்டு இவன் 100 லிட்டர் போய் பிடிச்சிடலாம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டா போனான் பாரு. பத்திக்கிட்டா அம்புட்டும் சனங்களும் அப்படியே சுருண்டு விழுகுது. என்ன செய்யுது? சாகு. அந்த ஃப்ளைட்டில் போடுற பெட்ரோல் இருக்க அதை தீய வைக்க வேண்டியது இல்லையா, இப்படி ரோஸ்னால போதுமா தீ பிடிச்சிக்கிடுமா. இவர் பீடியும் கையில் கொண்டு போனார் பாருங்க. ஆசை யாரை விட்டுச்சு? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் குறுக்கு வழியில சம்பாதிக்க நம்மளை நடத்த மாட்டார், நேர் வழியில சம்பாதிக்கிறது. அல்லேலூயா. 139வது சங்கீதம் 24வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஐயா, பொய்யான வழியில என்னை நடத்தாதிரும், நித்திய வழியிலே நடத்தும். 143வது சங்கீதம் 10வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அவருடைய செம்மையான வழியில என்ன செய்வார்? வழி நடத்துவார். கர்த்தருக்கு தோத்திரம். போரூருக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க. ஐயா, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்கள் ஊழியத்தை குறித்து சபையில் கொஞ்சம் சொல்லலாமா? சபையில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள், என்ன ஊழியம் செய்கிறீங்க? சபையில் ரொம்ப பிள்ளைங்க 10th +1 +2 ஃபெயில் ஆயிடுது. அப்படி ஃபெயில் ஆகிற பிள்ளைங்கள நாங்கள் பாஸ் பண்ணுற ஊழியத்தை செய்கிறோம். வேளாங்கல்ல எனக்கு கவர்மெண்ட்டே ஃபெயில் ஆகி பிடிச்சி நீங்கள் எப்படி பாஸ் பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நமக்கு அந்த சர்டிஃபிகேட் தயாரிக்காங்களே டிபிஐ, அந்த டிபிஐயில் கொஞ்சம் பேர் தெரியும். ஆகையினால ஒரு சப்சைட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கேயே போய் சர்டிஃபிகேட்டவே மாற்றி 25 மார்க்கு அப்படின்னா அது அப்படியே டபுள் மடங்கா 52 மாற்றிட்டு வந்துடும். ஒரு பாடத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 20. ஐயா, இங்கே 25,000 ரூபா கொடுத்து பாஸ் பண்ணுற ஆளுக்கு இல்லை, அது ஏற்கனவே இல்லாமல் தான் ஃபெயில் ஆகிருக்குது. ஒழுங்காக ஃபீஸு கட்டாமல் வெளியே போ, ஸ்டூல் மேலே ஏறி நெல், அம்மா அப்பாவை கூட்டு வா, இந்த கதி தான் ஃபெயில் ஆகிருக்குது. இனி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 25,000 ரூபா கொடுக்க இல்லை. தயவு செய்து வந்த வழியாக போயிருங்க ஐயா, சபைக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம். இதுக்கு பேர் என்ன பேரா? ஊழியம். கர்த்தருக்கு தோத்திரம். நம்ம ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை நீதியின் வழியில செம்மையான பாதையில அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ போக வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எந்த வழிக்கு போகிறோம்? பரம கானானை நோக்கி போகிறோம். அந்த வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். எவ்வளவு காலம் நடத்துவார்? ஏசாயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமோ உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் நடத்துறேன், நாளைக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் நித்தமும் அவர் நம்மை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இந்த நாளை நீர் வழி நடத்தும் என்று ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. முந்தா நாள் மேஸ்திரி சொன்னார், மேலே இந்த தண்ணி போகிறதுக்கு உண்டான சாய்ப்பு எப்படி வைக்கணும், 2 யூனிட் மண் வேணும் அப்படின்னார். 1 யூனிட் மண் 8,000 ரூபா, 2 யூனிட்டுக்கு எவ்வளோ தேவை? 10,000 ரூபாய் தேவை. ஜோம் பண்ணிட்டு ஒருத்தரை பார்த்துட்டு வர்ற வழியில் சபைக்கு வர்ற ஒரு பொண்ணு நின்னான். என்னம்மா அங்கே நிற்கிறேன்னு? இதோ யா பக்கத்தில் வீடு இப்போ மாறிட்டேன்யா அப்படின்னு சொன்னான். வேலைக்கு போகலையா? ஐயா வேலை இல்லையா, வேலை இருந்தால் சொல்லுங்க.
இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, வேலை செய்கிறியா? செய்கிறையா. உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு கிராஜுவேட் முடித்த பொண்ணு இருக்கா, வேலைக்கு சொன்னீங்களே, உடனே கூட்டு வாங்க என்னார். உடனே கூட்டு போனோம். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம் படிச்சிருக்க. கணக்கெல்லாம் எழுதுவியா? எழுதுவேன் ஐயா. டாலி முடிச்சிருக்கியா? அது மட்டும் தான் முடிக்கல. சரி பரவாயில்லை, நான் முதல்ல பார்ட் டைமாக செய்ய, அப்புறம் வேலையை பார்த்துட்டு ஃபுல் டைமாக நெஞ்சிட்றேன், மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டார். அப்புறம் என்ன விசாரிக்கார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், இப்போ அவசரமாக 2 யூனிட் மண் தேவையா? ஒரு யூனிட் மண் 8000 ரூபாயா அப்படின்னு வாயை மூடுறதுக்குள்ளே உங்கள் ஜிபே நம்பரை சொல்லுங்கள், 1 யூனிட் நான் இணைஞ்சிட்றேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்போயே 8000 ரூபா இணைஞ்சிட்டாரு, அனுப்பிட்டார். நேரங்க மேட்டுக்குப்பத்தில் பக்கத்தில் ஒரு கடையில் போய் கொடுத்துட்டு 1 யூனிட் கொண்டு தட்டிட்டு போயிட்டான். முந்தா நாள் ஒரு 3 குடும்பத்தை சந்திச்சு வந்தேன். 4500 ரூபா கிடச்சிது. எவ்வளோ காணிங்க? 4500 ரூபா. இப்போ அரை யூனிட் எவ்வளவு? 4000. அதை அப்படியே கொண்டு கொடுத்து 4 யூனிட். நேற்றைக்கு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வழியில் போகும்போது யாரையோ சந்தித்து யாரோ கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அப்போ அதுக்குண்டான ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே போகுது? கொடுக்குறவங்களுக்கு போகுது. நம்ம உட்கார்ந்து அல்லேலூயா மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு என்ன வராது? சொல்லுங்க, ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அவர் எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து போடுற அளவுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் நம்முடைய ஆண்டவரை நம்பினவங்களை ஆண்டவர் திகைக்க வைக்க மாட்டார். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கன்னத்தில் கை வைக்க விட மாட்டாருமா. ஆண்டவர் நித்தமும் அவர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். நீங்க எதை குறைச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க என்ன நடத்துங்கன்னு அவற்றை சொல்லிட்டா போதும், அவர் நம்மை வழி நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வருஷம் 1ஆம் தேதி எங்கேருந்து தொடங்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து தொடங்கணும். பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, தொடங்கினவர் அவர் முடிவு வரியந்த நடத்துவார். இந்த வருஷம் தொடங்கினவர் ஆண்டவரோடு தொடங்கினோம். இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அவரே நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்படி வழி நடத்துகிற தேவனிடத்தில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலையை, வருமானத்தை ஒப்பு கொடுத்தோமானால் அவர் அந்த நாள் வரையிலும் காத்துக்கொள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன், அவர்களை நீதியின் பாதையிலும் நியாய பாதையிலும் நடத்துவேன் என்று நீர் சொன்னீரப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி 1 நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? கூலா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள